அண்ணாமலைனா இன்னைக்கு கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க. அண்ணாமலை வடை சாப்பிட்டானா, இப்படி சாப்பிட்டானா, லைட்டு போட்டிருக்கானா. ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராஃபிக் வயலேஷன். அது வந்து யாருமே ஒரு சாதாரண மனிதன் அது ரூல்ஸை பின்பற்றணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்கோம். அங்கே போய் வரணும். இவ்வளவு பாதுகாப்பு அடுக்கல் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இப்படி ஏறி குதிச்சு போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது, இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது? ஒரு பக்கம் இளைஞர்களை வீலிங் பண்ணாதீங்க, ஹெல்மெட் போடுங்க, ரேஷா ஓட்டாதீங்க, நெக்லிஜென்ட்டா ஓட்டாதீங்கன்னு சொல்றோம். இன்னொரு பக்கம் கிளியரா ஒரு டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிகேடை ஜம்ப் அடிச்சு போயிருக்கும் பொழுது அதை வந்து ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. இதே அண்ணாமலைக்கு ஒரு நியாயம், ராகுல் காந்திக்கு ஒரு நியாயமா கோயம்புத்தூர் மாநகரத்தில் இது மக்கள் கேட்கறாங்க. அதனால் நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும். பனிஷ்மெண்ட், ஃபைனு அந்த மாதிரி தாங்க. பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலைநாட்டும் பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும். இதே ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து நிற்கிறாங்க, அங்கே பிஜேபி நிற்குது. இதே ராகுல் காந்தி அவங்க பார்டர் தாண்டி இந்த பக்கம் வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சியை நண்பருங்கிறாங்க. இதான் இந்தி கூட்டணியினுடைய நிலை. இன்னைக்கு பாருங்க, மு.க. ஸ்டாலின் அவரு மேல நம்பிக்கை இல்லாம ராகுல் காந்தி கூட்டிட்டு வர்றாரு. இப்படிதான் நான் பாக்குறேன். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவரு மேல நம்பிக்கை இல்லை. சரி, கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம், நாங்க அண்ணாமலையை தோற்கடிக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்கணும், நாங்களே நிற்கிறோம். திமுக வந்துச்சு. நின்ன பிறகு திமுகவுக்கு தெரியும் அவர்களாலே தோற்கடிக்க முடியாதுன்னு. ராகுல் காந்தி அவங்கள கூப்பிட்டு பார்த்தாங்கன்னா நீங்க வாங்க, நாமெல்லாம் சேர்ந்து தோற்கடிக்கலாமான்னு. அதனால் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம், கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மக்களுடைய அன்பு மோடியின் மீது இருக்கிறது. 60% வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.